குறித்த பயம், மரண பயம் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போட்டு ஒரு உயிரோடு நித்திய காலமாய் அவரோடு வாழுவோம் என்ற ஒரு நம்பிக்கையை கர்த்தர் உங்களுக்குள்ள அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ஏற்றுக்கொண்டால் இப்படிப்பட்ட காரியம் நடக்கிறது. எபிரேயர் 9:28 வாசிங்க. டக்குன்னு வாசிங்க. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம். ரெண்டாம் தரம் வரப்போறார். இயேசு வருகிறார்னு அங்கங்க போஸ்ட் இருக்கும். கண்டிப்பா வருவார். ஹல்லேலூயா. அவர் சொல்லிட்டாரு, நான் வர்ற வேலையும் நாளையும் யாருக்கு தெரியாதுன்ட்டார். இப்ப கடந்த ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 21ஆம் தேதி அவர் பூமி அழிய போகுதுனாங்க. எத்தனாம் தேதி? டேட்டெல்லாம் சொல்லிலாம் ஆண்டவர் அழிக்க மாட்டார். டேட்டை சொல்லிட்டாருன்னா அதுக்குள்ள என்ன பண்ணிடுறான் மனுஷன். இப்ப டேட்டு தெரியாத போதே இவ்வளவு வேலை பண்றான் சேட்டை. டேட்டெல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா சேட்டைக்கு மேல சேட்டை. பிரதருக்கெல்லாம் ஏகப்பட்ட கேஸு கிடைக்கும். அவர் வழக்கறிஞராக இருக்க கையில் 2 மோதிரம்ல 10 வரலையும் 10 மோதிரம் வாட்டி ஆண்டவர் அதனாலதான் என்ன பண்ணிட்டாருன்னா மறைமுகமா என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்க. மறைமுகமா டேட்டா அவர் என்ன பண்ணல, பிக்சட் பண்ணல. ஹல்லேலூயா. இயேசு சொன்னாரு, எனக்கு அந்த டேட்டு தெரியாது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதா ஒருவர் தவிர அந்த நாள் யாருக்கும் தெரியாது. இவன் சயின்டிஸ்ட் இருக்கிற எல்லாரும் அவர்கள் ஞானி என்று சொல்லி சொல்லி பைத்தியக்காரலாய் மாறுகிற அளவுக்கு பிசாசானவன் அவர்களுக்குள்ள அப்படி விதைப்பான். ஹல்லேலூயா. முதல்ல 9 கோல் இருக்குன்னா இப்போ பார்க்குறான் சயின்டிஸ்ட்லாம் போய் 10வது கோல் தெரியுது. ஏன்னா இது வரைக்கும் 9 கோல் தான் இருந்துச்சு, இப்போ 10. அவன் தேவனுடைய காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் காட்டி காட்டி அவங்கள குழப்பிக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஞானிகளை அவர் பைத்தியமாக ஆக்குற தேவன். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் பேதைகளை ஞானி ஆக்குவார். ஹல்லேலூயா. ஒண்ணுமே தெரியாத ஆளுகளை தான் எடுத்து ரட்சித்து தன்னுடைய வார்த்தையை பலவீனமான ஆளை கொண்டு தான் பேச வைக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய ஸ்காலர் கிடையாது, பெரிய PhD படித்தவங்களெல்லாம் இயேசு கிறிஸ்து எடுத்து தன்னுடைய வார்த்தையை பேசுவதில் அவர் சொல்றாரு, பலவீனமாக இருக்கிற, அற்பமாக இருக்கிற, எனக்காக வாழ நினைக்கிற, என்னை உத்தமமாய் பின்பற்ற நினைக்கிற எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, அவன் கருப்போ சிவப்போ உயரமோ குட்டையோ அதெல்லாம் அவங்களுக்கு மேட்ரு கிடையாது. அவருக்கு தேவை ஒன்னே ஒன்று, தன்னை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் அவருக்காக வாழ வேண்டும் என்று முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுக்கிறவனை கொண்டு கர்த்தர் இந்த ராஜ்யத்தை கட்டி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்துவோடைய ஆவி பாவமில்லாத ஆவி. நம்மளுடைய ஆவியெல்லாம் பாவமில்லாத பாவத்தன்மை வந்துடுது சில வேளைகள். அதுக்கு ஏன் காரணம்னா, நம்மளுடைய ஆவியில் பிசாசோடைய ஆவி கலக்கும் போது தான் போய் நம்ம போய் பாவத்தை செய்வோம். பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சிரும், டிகாஷனை கொஞ்சோன்னு எடுத்துக்கொண்டு முழு பாலுமே காண, எங்கடா ஒயிட்டாக காணன்னு சொல்லி பார்த்தா அந்த டிகாஷன் என்ன பண்ணுது, முழுவதும் ப்ரௌன் ஆகிடுது. அதுபோல் மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனுடைய பாவம் கொஞ்சம் துளி உள்ளே வந்தவுடனே என்ன ஆயிரும்னா அவனுடைய பரிசுத்தத்தை என்ன பண்ணிடுது, பாழாக்குவதற்கு பிசாசான கிரியை செய்யும். கொஞ்சம் பாவம் ரொம்ப பாவம்லாம் கிடையாது. வேதம் சொல்லுது, எந்த பாவத்தையும் நான் மன்னிப்பேன். என் ரத்தத்தை யாராவது விசுவாசித்து எனக்காக தான் சிலுவையில் இயேசு அடிக்கப்பட்டார் என்று யார் நம்பி விசுவாசிக்குது, அந்த ரத்தத்தினால் என் பாவத்தை கழுவுன்னு சொன்னால் உடனே என்ன வருவான், பாவத்தை ஆண்டவர் கழுவுவார். வேதம் சொல்லுகிறது. 1 யோவான், மறுபடியும் வாசிப்போம், நான் முடிக்க போகிறேன். ரெண்டாவது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடிச்சுக்கிட்டு அப்போ போய் ஒருத்தர் விலைக்கு விட்டு, விடுங்க இதெல்லாம் இருக்கதான் செய்யும், சரி விடுங்க, கோவப்படாதீங்க, தள்ளி விட்டு சமாதானம் பண்ணி பரிந்து பேசுகிறோம். ஹல்லேலூயா. தேவன் பாவம் செய்த மனிதனை அழிக்காமல் அவனை வாழ வைப்பதற்காக தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. இதுதாங்க கிறிஸ்மஸ் செய்தி. இயேசு ஏதோ குழந்தையா பிறந்து தொட்டில் போட்டு ஆட்டிக்கிட்டு அவர் அப்படியே வச்சுக்கிட்டு தெரியறதுக்காக இயேசுவை இந்த பூமியில் அவர் அனுப்பல. வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்றார், நான் பிதாவின் இடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன்னாரு. ஹல்லேலூயா. அவரெல்லாம் யாருமே என்ன பண்ண முடியாது,
குழந்தையெல்லாம் யாரும் ஆக்க முடியாது. அவரே தன்னை குழந்தைய ஆக்கிக்கிட்டு உள்ள வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ சொல்லுகிறது, நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன், மறுபடியும் பிதாவினிடத்துக்கு போகிறேன். சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து எல்லாருக்கும், சீசர்களுக்கு எல்லாருக்கும் 40 நாள் காட்சி கொடுத்துட்டு அவர் நேர பிதாவிட்ட போயிட்டார். ஹல்லேலூயா. அதை தான் ஏன் போயிட்டாருன்னா, நாம் பாவம் செய்யும் போது பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறார். பிதா பரலோகத்துல வாசம் பண்ணுகிறார், ஏற்கனவே பார்த்தோம். அவர்கிட்ட போய் இருந்தா தான் ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஹல்லேலூயா. வலது பாரசத்தில் உட்காந்து மனிதர்கள் பாவம் செய்யும் போது அவனுக்காக நான் ரத்தம் சிந்திருக்கிறேன், தயவுசெய்து எந்த கோபாக்கினை வேண்டாம்னு சொல்லி பரிந்து பேசி உங்களை என்னை இதுவரைக்கும் காப்பாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அறிஞ்சோ அறியாமோ செய்த பாவங்களுக்கு எல்லாம் உங்களை தண்டிக்காமல் அந்த தண்டனைகளை இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்து கொண்டு அதன் மூலமாக ஒரு மீட்பை உண்டாக்கி, அந்த மீட்பில் இருந்து சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் சிலுவையின் மூலமாய் முழு மனுக்குலத்தின் மேல அவர் அதை ஆசீர்வாதமாக நமக்கு கொடுக்கும்படியாகத்தான் அவர் உங்களை என்னையும் பாவத்தில் இருந்தும் பாவத்தோட வல்லமிருந்து விடுவிக்கும்படிதான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பயும் போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா, கீழே வாசிங்க 2வது வசனம். அவர் நம்முடைய பாவங்களை மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றவங்களை மாத்திரம் அவர் பாவத்தை கழுவ மாட்டாரு. வாசிங்க. நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். ஹல்லேலூயா. சர்வலோகம்னா சர்வலோகத்துல இருக்கிற எல்லா மனுஷனுடைய பாவத்தையும் ஆண்டவர் அறியாதவர்கள் எல்லாருடைய பாவத்துக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையினால ரத்தம் சிந்தி, தன்னுடைய ரத்தத்தின் மூலமாய் ஜலத்தையும் சிந்தி, யாரெல்லாம் இயேசுவண்டை வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, இயேசுவே நீர் எனக்காக சிலுவையில் மரித்து இருக்கிறீர், என் குடும்பத்தில் இருக்கிற சாபம் மறையட்டும், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பில்லிசுடைய கட்டுகள், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான பிசாசுடைய போராட்டங்களை என் குடும்பத்தை விட்டு வெளியே போகட்டும் சொல்லி இயேசுவிடம் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவர்களுக்குள்ள இயேசு கிரியை செய்வார். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், அணுகுண்டுல கொஞ்சம் வெடியை வச்சு டமால் வெடிக்கும். இயேசு உள்ள இருந்தா வேதம் சொல்லுகிறது, உங்கள் சரீரம் செத்து நீதிக்கு பிழைத்து இருக்குமா. ஹல்லேலூயா. இயேசு உள்ள இருந்து ஆளுகை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா பாவத்தை செய்யாதபடி அப்படியே காத்து, முதல்ல கண்ணு அப்படி பார்த்துருக்கோம், பார்க்காததெல்லாம் கண்ணு பார்த்துருக்கோம். அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பார்க்காததெல்லாம் தவறு என்று சொல்லி உள்ள இருந்தே நான் பார்க்குற மாதிரி நீ பாருப்பான்னு சொல்லி உள்ள இருந்து அவர் கண்ணு டிசைனவே மாத்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உள்ள வந்தாருன்னா வார்த்தையெல்லாம் நல்ல வார்த்தை வரும். அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை வரும் தெரியுமா? நல்ல வார்த்தைக்கு ஆப்போசிட் என்னது? உள்ள வந்துச்சுன்னா கெட்ட வார்த்தை பேசுறது வேற ஆவி. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கெட்ட வார்த்தை பேசுறது வேற ஆவி. இந்த ஆவிலாம் உடனே போகாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய அந்த உள்ள பிசாசுடைய ஆவிகள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊசி உடனே போட்ட உடனே யாருக்கும் காய்ச்சல் டக்கு நீண்டி டப்புன்னு எந்திரிச்சு ஆஸ்பத்திரியில் நடக்க மாட்டாங்க. ஊசியை போட்டு வந்து அந்த மருந்து கொஞ்சம் கொஞ்சமா தலை, ரத்தம், நரம்பு, காடு எல்லா பகுதிகளுக்குள்ள போய் மிங்கிள் ஆகி கொஞ்ச நேரம் ஆனவுடனே 100 டிகிரி அப்படியே. நார்மல் டிகிரி எத்தனைங்க? 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு வந்துடும். ஹல்லேலூயா. 98.4 டிகிரி சாதாரணமாக ஒவ்வொரு மனுஷனுடைய உடலில் இருக்கிற வெப்பநிலை. ஹல்லேலூயா. 104, 103 அப்படியே குறைஞ்சு அப்படியே வந்துடும். இயேசு உள்ளே வந்துட்டாருன்னா பாவம் செய்யாத அளவுக்கு அவர் உள்ளே இருந்தே வேலை பார்க்குறவர். ஹல்லேலூயா. இயேசு வெளியே இல்லைங்க, இயேசு உள்ளே இருந்தே நம்மளை உருவாக்குகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ள இருந்தே வேலை பார்க்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அதனாலதான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உள்ள வருவார். நான் ஏற்கனவே சொன்னேன், இயேசு பரிசுத்த ஆவியினாலே உண்டாக்கப்பட்டவர். ஆவியா இருந்தாதான் எல்லா ஆவிக்குள்ள போக முடியும். நாங்க சில பேரை பிசாசு துரத்த போவோம், போனா கெட்ட வார்த்தை பேசும், அப்புறம் கோவப்படும். நான் பார்ப்பேன், என்னடா ஒரே பாடிக்குள்ள இத்தனை விதமான ஆவியா, என்னென்ன பேசும், அப்படியே கையை உருட்டும், அப்படியே சுற்றி நடக்கும், அப்படியே எல்லாரும் காட்டும். அப்போ பார்க்கும்போது தெரியும் பிசாசோடைய ஆவி எத்தனை ஆவிகள் அந்த மனுஷக்குள்ளே இருக்கும். ஹல்லேலூயா. பிசாசை யாரும் பார்த்தது கிடையாது. பிசாசை எப்போ பார்க்கலான்னா ஒரு மனுஷனுடைய நடவடிக்கையை பார்த்து தான் பிசாசை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஜனங்கள் நினைக்கிறாங்க பிசாசு அப்படி இருப்பான்னு. அவன் எப்படியுமே இருக்க மாட்டான், அவனும் ஆவியாக தான் இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில மனிதர்களை பயமுறுத்துவதற்காக மரித்து போன மனிதர்களுடைய மனு அப்படியே காட்டுவான் படமா. தரிசனம் சொப்பனம்லாம் ஆண்டவர் தன்னை காமிச்சது அந்த இடத்துல
பிசாசு தன்னை வெளிப்படுத்தும்படியா இன்றைக்கு ஜனங்களை என்ன பண்றான்னா பயமுறுத்தி ஒரு கெட்ட கனவை கொடுத்து, கெட்ட சொப்பனத்தை கொடுத்து, கெட்ட தரிசனத்தை காண வச்சு அவங்களுடைய நைட்டு தூக்கத்தையே கெடுத்துருவோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு கெட்ட கனவுலாம் வருதுன்னா சாச்சா பிசாசுடைய கிரியை தான் ஒழிச்சு தேவன் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உள்ள வந்தாருன்னா 10 கெட்ட கனவு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1ன்னு ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் ஒரு கனவு இல்லாமல் ஓடிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கெட்ட சொப்பனங்கள் ஓடிடும். வேதம் சொல்லுகிறது அதிகமாக கனவு பார்க்குறவங்களாம் டேஞ்சர் ஆனவங்கன்னு வேதம் சொல்லுது. உங்களுக்கு தெரியுமா? சொப்பனம் எனக்கு அதிகமாக கனவு வருதுன்னா உங்களை பிசாசு ஏதாவது ஒரு வழியில் கிரியை செய்யணும்னு நினைக்கிறான். நீங்கள் அதிகமாக கனவு காணக்கூடாது. வாசிப்போம். உலகம் சொல்லும் நீங்கள் நல்லா கனவு காணுங்க. இங்கே வேதம் சொல்லுது கனவு அதிகமாக பார்த்தேன்னா நீ டேஞ்சர் என்று சொல்லுகிறது. வாசிப்போம். யூதா எழுதின பொதுவான நிருபம் 8வது வசனம் வாசிங்க. அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்தி கொண்டு போதும். சொப்பனம் பார்க்குறவங்கள மாம்சத்தை அசுசிப்படுத்திடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? தேவையில்லாத எண்ணங்கள்லாம் உண்டாகி அந்த மாம்சத்தில் இருக்கிற கிரியைகளாகி அதுதான் மாம்சத்தை அசுசிப்படுத்துறது. சொப்பனக்காரர்களாகிய இவர்களும் சொப்பனத்தை அதிகமாக பார்க்காம இருக்குன்னா இயேசுகிட்ட ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே எனக்கு சொப்பனமே வரக்கூடாது, இயேசுவே எனக்கு கனவே வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. பழைய ஏற்பாடு காலத்தில் தாங்க கனவு சொப்பனத்தில் வழி அனுத்தினார். எக்ஸப்ட் சில கேஸுக்கு இந்த நாட்களில் செய்கிறார். ஆனால் பெரும்பாலும் வார்த்தை மூலமாகத்தான் தேவன் ஜனங்களை வழி அனுப்புகிறார். ஹல்லேலூயா. எப்பயுமே இங்கே பாருங்க, என் குடும்பத்தில் இப்போ எனக்கு பாருங்களேன், எனக்கு பணம் தேவை, திடீர்னு நான் பலவீனம் ஆகிடுறேன், சுகம் தேவை, எனக்கு சந்தோஷம் தேவை, சமாதானம் தேவை. எப்போ பார்த்தாலும் ஏசு என் வீட்டுக்குள்ளே இருக்குன்னு நான் சொன்னால் அவர் இருப்பாரா? சொல்லுங்க, சொல்லுங்க. ஏசு என் கூட எப்பயே இருங்கன்னா, அதாவது நான் சரீர பிரகாரமாக சொல்கிறேன். சரீர பிரகாரமாக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அந்த சரீர பிரகாரமாக இருப்பாரா? இருக்க முடியாது. அதற்கு தான் எப்பயும் கூட இருப்பதற்காக வார்த்தையை அவர் உருவாக்கி அந்த வேதத்தை நம்ம கூட கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ வேதத்தை எடுத்து அவர் சொல்லுவார், நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னா உன் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார், நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கொடுத்தாலும் நிறைய பயமுறுத்தல் வரும்னு அர்த்தம். நான் சொல்கிறேன் 2013 ஏகப்பட்ட பயமுறுத்தல் வரும். ஆனால் தேவன் கரெக்டாக வார்த்தை கொடுத்துருக்கிறார், நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் பிசாசு பயமுறுத்த வருவான். பல சூழ்நிலையில் உங்களோடு இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் மூலமாக வருவான். பல பேருடைய காரியங்கள் மூலமாக வருவான். தயவு செய்து பயப்படாதீங்க. காரணம் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வார்த்தை எடுத்து தியானம்னா உங்க கூட இருப்பார் அவர். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் வேதத்தை நம்பி வாழணும். ஆமென். ஆண்டவருக்கு இங்கே பாருங்க, தன்னுடைய அற்புதத்தை கேட்டு வாழ்றவங்களை விட, அவரை பற்றி சாட்சி சொன்னதை கேட்டு வாழ்றவங்களை விட, வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து வாழுகிறவர் மேலதான் அவருக்கு பிரியம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இரவும் போலும் இதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். காரிய சித்தி வேணுமா, ஜெயம் உண்டாகணுமா, வார்த்தையின்படி நடந்து பாருங்க, எல்லாம் தன்னால் நடக்கும். ஹல்லேலூயா. இந்த வீட்டுக்கு வருவதற்கு அட்வான்ஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த வீட்டெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல. இப்படி வந்து கிறிஸ்மஸுக்கு என்னைய தேவன் இப்படி பிரசங்கம் பண்ணுவார், இப்படிப்பட்ட காரியத்தோடு நடக்கல, நான் துணியோட நினைக்கிறேன். அங்கே இருந்தால் ஒரே வாரத்தில் வீடு காலி பண்ணி இந்த வீட்டுக்கு தேவன் கொண்டு வந்தார். இந்த இடத்துல வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இங்கேயும் சில கிரியைகளை கர்த்தர் எங்களை கொண்டு செய்கிறார். அவர் நம்மளை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன் 2012 லாஸ்ட்டில் நீங்கள்லாம் இப்படி இருக்கிறீங்க. நான் சொல்கிறேன் 2013 தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை லிஃப்ட் பண்ணுறதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆச்சரியப்பட்டது போல் நான் சொல்கிறேன், உங்களுக்கு தேவன் செய்வார். இந்த கால வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் நிச்சயமாக 2013 ஆண்டு முழுவதும் தேவன் உங்களோடு கூட இருந்து பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா பயப்படுத்துதலுக்கும் எல்லா விதமான காரியங்களும் உங்களை விடுவித்து அவர் என்ன பண்ணுவார்னா கூட இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? சொல்லுங்க. எனக்கு உதவி தேவை, இவர் என் கூட இருக்கிறார், என்ன நடக்கும்? தைரியம் வரும்.
அந்த காரியத்தில் அவரால் முடிஞ்ச ஒத்தாசையை செய்வார். ஹல்லேலூயா. சும்மா கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் எங்கிட்டாவது உருண்டுக்கிட்டு புரண்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் போகிற இடத்துக்குலாம் அவர் வரமாட்டார்.